අපේ ජනතාව ඔයගොල්ලන්ට ඡන්ද දුන්නේ මේ වගේ කාලකන්ණි GMO එකකින් බේරගන්න තමයි ඔයගොල්ලන්ට ඡන්ද දීලා තියෙන්නේ. හැබැයි දැන් බලනකො අද වෙනක දවස් 40 ගිය සතියේ දිගටම ස්ට්‍රයික්. එතකොට තුප්පත් මිනිස්සු කොහෙද කියලා බේත් ගන්නෙ? සෞඛ්‍ය අමාත්‍යාංශ මේකට උත්තර දෙන්න කියනකො කරුණාකරලා. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்றால் எங்களுடைய GMOAக்கு இன்றைக்கு மூக்குடைப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல நான் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்ல விரும்புகிறேன். GMOA என்றது என்னென்றால் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், GMOA. ஸோ இதுல இன்றைக்கு எப்படி மூக்குடைப்பட்டிருக்கிறேன் என்றால், இவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஆர்ப்பாட்டம், அதாவது வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். GMOவில் இருக்கிற ஒரு சில வங்குரோத்து வேலை இல்லாத பரதேசியர். இந்த பரதேசியல் தான் ஞாபகம் இருக்கு, முழு சாவச்சேரியில இருந்து சொல்ல தேவையில்லை. ஸோ சமூகத்துக்கு எதிரான ஒரு அற்ப வைத்தியர்கள் என்ற பேர்ல தப்பிச்சு கொண்டு திரிகிற ஒரு சில காவாலியர். ஸோ இந்த கிழட்டு GMOA பரதேசியலுக்கு இப்போது ஆப்படிவற்றிருக்கிறது. அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர்கிட்ட நான் கேட்ட கேள்விகளையும் அதுக்கு சுகாதார அமைச்சர் சொன்ன பதிலையும் தமிழாக்கம் செய்து நான் போட்டிருக்கேன். இதோட தொடர்ந்து வரும், நீங்க கேளுங்க. ஆனால் அதனுடைய ஷோர்ட் விளக்கத்தை நான் சொல்றேன். இன்றைக்கும் நாளைக்கும் 48 மணித்தியால தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை GMOA ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுது. ஆனால் வைத்தியசாலைகள், பெரும்பாலான வைத்தியசாலைகள் எல்லாம் சாதாரணமாக தான் இயங்குகிறது. ஸ்ட்ரைக் அடிச்சு பார்த்தவ சரி வரையில. ஸோ அதால பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி தமிழ் மக்கள். ஸோ நலிந்த ஜேதிசி அவர்கிட்ட நான் நேரடியாக கேட்டுனா, GMO இந்த ஆடுற இந்த கூத்தை உங்களால நிப்பாட்டிலாண்டா, 189 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு கொண்டு உங்களால இந்த கூத்தை நிப்பாட்டிலாண்டா ஏன்? அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் தெளிவாக, இவங்கள் செய்கிற இந்த ஆர்ப்பாட்டம் அடிப்படையற்றது. அதாவது தாங்க சொல்லியிருக்கிறோம், அரசாங்கம் பிளவிடுதாண்டா கோர்ட்ஸுக்கு போங்கண்டு கோர்ட்ஸுக்கு கூட போகாம இருக்கிறாங்க. ஏனென்றால் இவங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் அடிப்படையற்றது. அது நான் ஷோர்ட்டா வழங்கப்படுத்துறேன். ஒரு டாக்டரா பாஸ் அவுட் பண்ணினா பிறகு 1 வருஷம் இருக்கணும் இன்டர்ன் டேட் வாரத்துக்கு. இப்ப இந்த டிசம்பர்னா நெக்ஸ்ட் டிசம்பருக்கு தான் இன்டர்ன் உண்டு. 2வது விடயம் என்னண்டா, சரி அப்படித்தான் 1 வருஷம் இருந்தாலும் அதுக்கு பிறகு இன்டர்ன் 1 வருஷம் செய்யும். அது பிறகு RHO பீரியட் திருப்பி 1 வருஷம் சும்மா இருக்கும். அதுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அப்பதான் இவர்களுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ளுஇருக்கிற முதலாவது அப்பாயின்மெண்ட். அது ஸ்தான மாறுவீமை இல்லை, அதாவது இடமாற்றம் இல்லை. ஒரு வேலையில இருந்து இடத்துக்கு போற இடமாற்றம் இல்லை, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல இவ எந்தெந்த வைத்தியசாலைக்கு விடுறதுன்றத சுகாதார அமைச்சு தங்களுடைய தேவைகளை பார்த்து தான் தீர்மானிக்குமே ஒழிய மற்றபடி இவையால அதோட செய்யறாது. ஸோ இங்கே முக்கியமான விடயம் என்னண்டா, அங்கேயும் போய் மூக்க நுழைச்சு கொண்டு முக்கியப்பட்டு மூக்கூட பாட்டிருக்கிறார்கள். இதுல இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். போன சனிக்கிழமை அந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 12 மணிக்கு 96.25% மொத்தம் 558 பேர்ல அப்ளை பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 17 பேர் தான். 96% அப்ளை பண்ணினா 17%. அதுல 16 பேர் தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டாம், வெளிநாட்டுக்கு போறான்ற ரீதியில தான் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு நபர் தான் இவங்க கதையை கேட்டுக்கொண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண விட்டுருக்கிறார். ஸோ என்ன பிரச்சனைண்டா, இந்த GMOA சொல்லி கொண்டு வந்தது ஒருத்தரையும் அப்ளை பண்ண வேண்டாம் என்று. ஆனால் அவங்க கதையை கேட்கல, நீங்க போங்கடான்னு சொல்லி அப்ளை பண்ணி போட்டாங்க. அந்த தெல்லிப்பாளையில இருந்த ஒரு மனநோயாளி ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தான் இந்த பதில். வைத்தியசாலையில இருக்கிற தெல்லிப்பளை வைத்தியசாலையில இருக்கிற என்னுடைய நண்பர் ஒரு மனநோயாளிக்கு தான் இந்த பதில் இன்றைக்கு பாராளுமன்றத்துல கொடுத்துருக்கிறோம். ஸோ தெளிவா GMO அமைச்சர் சொல்லியிருக்கார், GMOட எந்த டிஸ்கஷனும் இல்லை, நீங்க ஸ்டார்ட் பண்ற உங்களுடைய ஸ்ட்ரைக்கை செய்யலாம், புடுங்குறத புடுங்கி பார்க்கலாம். எனக்கு அது சரியான சந்தோஷம். என்னென்றால் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறதுல நான் நடிகை சொல்லிக்கிறேன், நலிந்த ஜெயதிஷ் எப்பவுமே நல்ல விதமான முடிவுகளை தான் எடுப்பாரு. ஸோ இந்த விடயத்துல நான் நலிந்த பாராட்டுறேன். அவரும் தன்னுடைய ஸ்பீச்சில் இந்த கேள்வியை கேட்டதுக்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பாராட்டுகள் என்று வர கடைசியா சொல்லி இருக்கிறார். இதனுடைய தமிழாக்கம் இதுல போட்டிருக்கிறேன், மூக்குடைப்பட்ட GMOA. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. අද දවස මේ GMO එකේ ස්ට්‍රයික් එකක් කරලා තියෙනවා සර්. 5:48 ස්ට්‍රයික් එකක්. අපේ ජනතාව ඔයගොල්ලන්ට ඡන්ද දුන්නේ මේ වගේ කාලකන්ණි GMO එකකින් බේරගන්න තමයි ඔයගොල්ලන්ට ඡන්ද දීලා තියෙන්නේ. හැබැයි දැන් බලනකො අද වෙනක දවස් 40 ගිය සතියේ දිගටම ස්ට්‍රයික්. එතකොට තුප්පත් මිනිස්සු කොහෙද කියලා බේත් ගන්නෙ? සෞඛ්‍ය අමාත්‍යාංශ මේකට උත්තර දෙන්න කියනකො කරුණාකරලා. ගරු අමාත්‍යතුමා
ගරු කතානායකතුමනි වෙනකොට අප්‍රේල් මාසේ இன்றைய தினம் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நலிஞ்ச தேச அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்னென்றால் இன்றைக்கு வந்து முதலாவது நாள் அதே நேரம் 48 மணித்தியால வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து எங்களுடைய ஜிஎம்ஓஏ. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜிஎம்ஓஏ ஒரு சாபக்கேடு. அது ஜாழ்ப்பாணத்துல இருக்கலாம், சாபச்சேரியில் இருக்கலாம், தெளிப்பாளையா இருக்கலாம், சகல கள்ளர்களோட நிற்கிறது இந்த ஜிஎம்ஓஏ. ஸோ இந்த ஜிஎம்ஓன்றது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. எந்த பெரிய களவு ரேப் செஞ்சா கூட அவர்கள் வைத்தியர்கள் காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள் தான் இவர்கள். ஆனால் இந்த நாட்டின் அரசாங்கம் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறத வந்து மக்களை இந்த மாதிரியான ஒரு ஒரு கெட்ட நாதாரி ஜிஎம்ஓவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு அதுதான் தமிழ்ல சொல்றது காலக்கண்ணியம் உண்டு. ஸோ இதுக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சர்கிட்ட விடைய சொல்லுங்க கேட்கிறேன். දවස් 5ක් GMO එක වැඩ වර්ජනයක් කරලා තියෙනවා. දවස් 5ක වැඩ වර්ජන. ඒතකොට එක පැත්තකින් මේ මැද පෙරදිග අර්බුදයක් පවතිද්දී ජනතාව ටිකක් අර්බුදකාරී විදිහට ජීවත් වෙනකොට වෙනි වැඩ වර්ජනයක් කරන්නේ කිසිසේත් සාධාරණ නෑ. අනිත් එක මේකට හේතු කරගෙන තියෙන්නේ මේ அப்ப நலிஞ்ச தேசம் அவர்கள் சொல்றாரு என்றால் இந்த ஜிஎம்ஓ இதுவரைக்கும் இந்த மாதத்துல 5 நாட்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏற்கனவே தித்வா புயலால ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இப்ப என்னுடைய கதைகள் முழுக்க ஏழைகளுடைய வழிகளை பற்றி தான். இங்க எனக்கு அரசாங்கமோ அரசியலோ இல்லை. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடைய ஜிஎம்ஓஏ வந்து இன்றைக்கு இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இவர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றதை அமைச்சர் சொல்றார். පශ්චාත් සීමාවාසික වෛද්‍යවරුන්ට පත්වීම් ලබා දීමට ඒ පත්වීම් ලයිස්තු සකස් කරන්න ඊළඟට දුෂ්කර සේවා ලයිස්තු සකස් කරන්න ට්‍රේඩ් යුනියන් එකක් හැටියට GMO එක සිටිය යුතුයි කියන ස්ථාවරයේ ඉඳමින් ඔවුන් වැඩ වර්ජනය කරනවා. ඉතින් මේක වෛද්‍ය උපාධිය අරගෙන මේ රටේ හරි විදේශීයව හරි ඊළඟට ඒ අනුව සීමාවාසික පුහුණුව අවුරුද්දක් කරලා රජයේ ඇතුළත් වීම සඳහා සෝසුකම් ලැබුවාම ඒ අයට ලැබෙන පළවෙනි පත්වීම. පළවෙනි පත්වීමට කරු කතානායකතුමා ඔබතුමා දන්නවා මාරු මණ්ඩල දාලා නැහැ. ඒක පළවෙනි පත්වීම. එහෙනම් අපි அதே நேரத்தில் அவர் அமைச்சர் சொல்றாருண்டா இந்த இவருடைய ஸ்ட்ரைக்குரிய முக்கியமான காரணம் என்னண்டா இந்த நேரத்துல அதாவது வந்து வைத்தியர்களுடைய இடமாற்றத்துல வந்து தொழிற்சங்கங்கள் வந்து அவர்களுடைய குரல்களும் கேட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு இடத்துல இருந்த ஸ்தானத்துல இருந்துதான் இவர்கள் இந்த ஜிஎம்ஓயை கேட்கிறது. இந்த அப்பாயின்மெண்ட்ல நாங்க சொல்றபடி அப்பாயின்மெண்ட்டை செய்யுங்க. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஒரு இன்டர்னே அல்லது வந்து ஒரு தொழில்முறை பயிற்சியை முடித்து கொண்டு முதலாவது அப்பாயின்மெண்ட் எடுக்க போய்க்குள்ள நாட்டுல எங்க தேவை இருக்கிறதுங்கிறத தேடி பிரதியீடு செய்யறது அமைச்சகத்தினுடைய வேலை அல்லது அமைச்சின் வேலை. அங்க வந்து இந்த ஜிஎம்ஓயை வந்து தலையிடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய பிழையான விடயமாக நாங்கள் அதுல கருதுறோம் என்று அமைச்சர் சொல்லுறார். කියන්නෝනේ ඒගොල්ලෝ මේ පත්වීමට කලින් වෙන කොහේ හරි පත්වීම කරන් තියනවා කියලා ස්ථාන මාරු කරගන්න. මේ පළවෙනි පත්වීම. එතකොට ගිය අඟහරුවාදා මාර්තු 31 වෙනිදා මේ වෛද්‍යවරු කණ්ඩායමක් කොළඹට කැඳවලා තර්ජනය කළා ජීමෝගේ මොනස්සානේදී පත්වීම ගන්න එපා කියලා. පත්වීම අරගෙන යන එක ගැන ඒගොල්ලෝ බලා ගන්න කිව්වා. ඊට පස්සේ දිගින් දිගටම ප්‍රසිද්ධියේ මාධ්‍යවල තර්ජනය කරා පත්වීම ගන්න එපා කියලා. හැබැයි என்ன சொல்றேன் என்றால் இந்த முதலாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎம்ஓஏ வந்து இடமாற்றத்துக்கு தாங்கள் தொடர்பாக இருக்கணும் கேட்கறது சரி. ஆனால் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து தாங்கள் தொடர்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறது வந்து 100% பிழை. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது என்பது ஒரு வைத்தியர் தன்னுடைய தொழில்முறை பயிற்சியை முடித்து கொண்டு வருகின்ற முதலாவது அப்பாயின்மெண்ட். அங்க எங்க தேவை இருக்கிறது, எந்த மாவட்டங்களில் தேவை இருக்கிறதுங்கிறத தான் பார்க்க வேணுமே ஒழிய ஒருபோதுமே நாங்கள் ஜிஎம்ஓஏ விரும்பின மாதிரி கொடுக்கறதுக்கு இது இடமாற்றம் இல்லை. இடமாற்றங்கள்ல வந்து அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்கிற கடமையில நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இது இடமாற்றம் இல்லை என்று சொல்லுகிறார். කණ්ඩායමේ 453ක් හිටියා. ඒ කණ්ඩායමේ 453න් 436ක් අප්‍රේල් 4 වෙනිදා වෙනකොට 96.25ක් අයදුම් කළා තමන්ට මේ පත්වීම අවශ්‍යයි කියලා. ඉතුරු 17 දෙනාගෙන්
16 දිනෙක්ම සීමාවාසික පුහුණුවෙන් පස්සේ RHO පීරියඩ් එක හරියට නොකරපු අය. එකම ඇත්තටම කිව්වොත් එක්කෙනයි ඉන්ටර්න් සීමාවාසික පුහුණුව අවසන් කරලා RHO පීරියඩ් එකත් යෙදිලා ඉඳලා ඉල්ලුම් නොකර එක්කෙනයි. ඉතුරු 16 දෙනාම ඇත්තටම මේ රජයේ පත්වීමක් සඳහා කටයුතු නොකරපු අය. இதுல அமைச்சர் என்ன சொல்றாரு என்றால் இந்த இன்டர்ன் முடிச்சது வந்து 430 சொச்சமோ 420 இதுல அதுல 17 பேர் தான் இதுல அப்ளை பண்ணல. அந்த 17 பேர்ல 16 பேர் RHO பீரியட், அதாவது வந்து ரெசிடென்ட் ஹவுஸ் ஆஃபீஸர் சொல்வார்கள். இன்டர்னை முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு. அந்த வருடத்தையே அவர்கள் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனாக்கள், AMC எக்ஸாம் எழுதினாக்கள், பிளப் எக்ஸாம் எழுதினாக்கள், கல்யாங்கட்டி பிள்ளை பெற்றாக்கள் அந்த 16 பேர். ஆக RHO பீரியட்ல இருந்து அப்ளை பண்ணாம இருக்கிறது ஒரே ஒரு ஆள். 96.25% வைத்தியர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே தெளிவாக சொல்லுகிறது, வைத்தியர்கள் வந்து இதை அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறார்கள்ன்றது வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு. இதுல நாங்க சொல்லலாது RHO பீரியட்ல இருக்கிற 17 பேரும் அங்க சைன் பண்ணலேண்டு அப்ளிகேஷன் போடலேண்டு என்றால் அதுல 16 பேர் போயிட்டினம். ஆகவே 16 பேர் போனா பிறகு வெளிநாடுகளுக்கு போனதோ அல்லது விருப்பம் இல்லாம விட்டதோ, ஆக ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிக்கார் தான் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்லி. ஆக இந்த இவங்க தொடர்ந்து மீடியாக்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் போய் வெறுட்டினவை இந்த GMO அப்ளை பண்ண விட மாட்டோம். ஆனால் அதுல 196.25% டாக்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். යනුව ගත්තාම 453 400ක් ඉල්ලුම් කරලා තිබේදී මේ වැඩ වර්ජනය කරන්න කිසි පදනමක් නැහැ. දැන් ඒ සෙන්සුරාදා ඒගොල්ලෝ ඉල්ලුම් කරාට පස්සේ වෛද්‍යවරු සෞඛ්‍ය අමාත්‍යාංශය මැදිහත් වෙලා ලයිස්තුව සකස් කළා. ඊයේ ලයිස්තුව ප්‍රකාශයට පත් කළා. ඒ අනුව අද උදෑසන සිට සීමාවාසික පුහුණුව අවසන් කරපු මේ වෛද්‍යවරු සේවා කරපු ස්ථානයේ නිදහස් වෙනවා. නිදහස් වෙලා 9, 10, 11 කියන දවස් තුන සෙන්සුරාදා දක්වා එයාට තමන්ගේ අලුත් සේවා ස්ථාන වාර්තා කරන්න පුළුවන්. அதுல அவர் சொல்றாரு அந்த 453 பேர் நினைக்கிறேன். அதுல மிச்சம் முழுக்க 96% அப்ளை பண்ணியிருக்கிறார்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் ரிலீஸ் ஆர்டர் கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்டா இன்னும் 3 நாட்கள்ல 9, 10, 11 தேதிகள்ல அவர்கள் போய் அங்கே தங்களுடைய அப்பாயின்மெண்ட் சனிக்கிழமை வரைக்கும் தங்களுடைய அப்பாயின்மெண்டை ஏற்றுக்கொள்ளலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்றாரு. ඒක තමයි සාමාන්‍ය ක්‍රමවේදය. එතකොට මේක කලිනුත් අමාත්‍යාංශ සිදු කරලා තියෙන්නේ මේ පශ්චාත් සීමාවාසික පුහුණුව අවසන් කරලා රජයේ පත්වීම ලබා ගත්තට පස්සේ ඒ නිදහස් වෙන අය සේවයට වාර්තා කරාම එතෙන් සිට ඒ අයට වැටුප් සකස් වෙනවා. අලුත් සේවා ස්ථානයේ සිට සේවයෙන් නිදහස් වෙන්න ඉල්ලුම් නොකරන අයගේ සේවය අත්හිට වෙනවා සහ වැටුප් නතර වෙනවා. ඒක තමයි සාමාන්‍ය ක්‍රමවේදය. ඉතින් මේකේ அதே நேரத்தில் அவர் தெளிவா சொல்றாரு, இதுல போஸ்டிங்டன் அப்பாயின்மெண்ட் எடுத்த ஆட்களுக்கு அவ தங்களோட புது ஸ்டேஷன்ல போய் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணினா அவையிட்ட புது ஸ்டேஷன்ல தான் அவைக்கு காசு விழும், சம்பளம் விழும். 17 பேர்ல போய் அப்பாயின்மெண்ட் எடுக்காம விட்டீங்கன்னு சொன்னால் அவையோட சேவை வந்து டெம்பரரியா ஹோல்ட் பண்ணப்படும். அதாவது அவையோட சர்வீஸ் ஹோல்ட் பண்ணப்படும், அவையோட சலரி நிப்பாட்டப்படும் என்று சொல்றேன். ලොකු ප්‍රශ්නයක් එන්න විදියක් නැත්ත කරු කතානායකතුමනි. අර එක්කෙනා ඉන්නේ ඒ විදියට ඉල්ලුම් නොකරපු අනිත් 11 දෙනා අනිත් 16 දෙනාම සාමාන්‍යයෙන් රජයේ සේවයට ඇතුළත් නොවීම සඳහාම තමයි කටයුතු කරලා තිබේ. ඉතින් ඒක පදනම් කරගෙන දැන් මන්ත්‍රීතුමා ඊයේ සෙනසුරාදා 96.25% ඉල්ලුවට පස්සේ ඒත් ඉරිදත් වර්ජනය කළා. මේ කරුණ පදනම් කරගෙන, ඒ කියන්නේ ඒ වෛද්‍යවරු සූදානම් නම් රජයේ සේවයට එන්න ඒක පදනම් කරගෙන වැඩ වර්ජනයක් කළ රෝගීන් අපහසුතාවයට පත් කිරීම කිසිසේත් සාධාරණ නැහැ. ඒක පිටිපස්ස තියෙන වෙන දේශපාලන අරමුණක්. දැන් ඒ වෛද්‍යවරු පත්වීම බාර ගන්න ඉන්නකොට ආයෙ පේ 7-8ක් වර්ජනය කරනවා. ඒ කියන්නේ කිසිදු පදනමක් නැති සමහර වැඩ වර්ජන තියෙනවා සමස්ත වෛද්‍යවරුන්ට බලපාන. අපි හිතමු වැටුප් වැඩිවීමකදී වෙන දීමනා වැඩිවීමකදී එතකොට සමස්ත වෛද්‍යවරු ඒක අනුමත කරනවා. හැබැයි මේ මාරු මණ්ඩල වලට අයිතියක් නැති ආයතන සංග්‍රහයම එකක් නැහැ. ආයතන සංග්‍රහයේ තිබෙන්නේ ස්ථාන මාරු සඳහා මාරු මණ්ඩල වලට අත්වත් මේ සම්බන්ධ කරගන්න. ඒතර මේ වෛද්‍යවරු පළවෙනි පත්වීම මේ ඇත අවුරුදු 4කට පස්සේ මාරු වෙනකොට මාරු මණ්ඩලයට පුළුවන් මැදිහත්. එහෙම නැත්නම් අර දුෂ්කර සේවා ස්ථාන වල අවුරුදු 2ක් ඉන්න අයට පුළුවන් ඒ අවස්ථාවේදී මාරු මණ්ඩලෙ මැදිහත් වෙන්න. පළවෙනි පත්වයට මාරු මණ්ඩල අයත් වෙන්නේ නැහැ. ඒක තමයි සාමාන්‍ය රජයේ ක්‍රියාවලිය. ඒක අපි කරමින් ඉන්නවා. மாதிரி சொல்றாண்டால் இந்த அப்பாயின்மெண்ட், அதாவது வந்து முதலாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல தலையிடுறதுக்கு GMOக்கு எந்த அதிகாரங்களும் இல்லை. அதே நேரத்தில் இவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து 4 மாதத்துக்கு பிறகு வார அப்பாயின்மெண்ட்களில் வந்து நாங்கள்
ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இவற்றை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய பிழையான விடயம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதே நேரத்தில் இந்த வேலை நிறுத்தம் செய்திருக்கிறது மிகப்பெரிய பிழையான விடயம் என்கிற விடயத்தையும் அமைச்சர் சொல்லுகிறார். அதுல கருத்துக்களுக்கு மாற்றம் இல்லை, நானும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்றேன். ඒවා අවභාවිතාවල වැඩ සිදුවන ඒ අපිට කරන්න දෙයක් නැහැ. අපි තිබෙන නීති අනුව කටයුතු කරනවා. කරුණා කළා මම කියන්න කැමති මේක ඉතාම අසාධාරණ වැඩ වර්ජනයක්. පදනමක් නැහැ. ඒ වෛද්‍යවරු දැන් පත්වීම ලබාගෙන තමන්ගේ සේවස්ථානට යනවා. මම එයාට කියන්න කැමති කරුණා කළා බය වෙන්න එපා කවුරුවත්. ඔබ ගිහිල්ලා ඔබගේ සේවයට වාර්තා කරන්න. ඔබට අවශ්‍ය ආරක්ෂාව පොලිසිය පැත්තෙනුත් ඒ වගේ මහ ජනතාව පැත්තෙනුත් ලැබෙනවා. ඒවට කිසි කෙනෙකුට අත තියන්න බෑ. ඔබ රාජකාරී කරගෙන යන්න. ඔබට අපි සුබපතනවා ඔබගේ වෘත්තීය ජීවිතය වෙනුවෙන්. අපි ඔක්කොම එකතු වෙලා මෙලට හොඳ සෞඛ්‍ය සේවාවක් හදමු. මේ දේශපාලන අරමුණු වෙනුවෙන් කුඩා කල්ලියක් කරන වැඩ වර්ජනය තවදුරටත් කරගෙන යන්න එපා කියන ඉල්ලීමත් මම මේලා කරන්න කැමතියි. කොහොමදත් මේ විදිහට නම් හැසිරෙන්නේ අද ලබා දීපු සාකච්ඡාවක් කරන්නේ. அதே நேரம் அவர் சொல்றார் என்றால், இந்த அப்பாயின்மெண்ட்டை புதுசா வந்திருக்கிற இந்த வைத்தியர்களை போய் நீங்கள் அதை அப்பாயின்மெண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுல உங்களுக்கு பொதுமக்களிட இருந்தும், நீங்கள் மக்களுக்கு செய்கிற சேவைகள் காரணமாக பொதுமக்களிட இருந்தும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் போலீசாரிடம் இருந்தும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் மற்றும் சகல விடயங்களும் செய்யப்படும். சுகாதார அமைச்சால இதை யாருமே உங்களை விரட்டவும் மேலாது, ஒன்று செய்யவும் மேலாது. அதற்குரிய நடவடிக்கைகள் சகலதும் எடுக்கப்பட்டிருக்கிறேன் அமைச்சர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இவர்களுடைய இந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் எந்த விதமான மீட்டிங், அதாவது இவரோட சந்திப்பு ஒன்றுக்குமே நான் போக மாட்டேன். இவர்களுடைய இந்த ஸ்ட்ரைக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். මේ ප්‍රශ්නේ ඉවරයි. පශ්චාත් සීමාවාසික පත්වීම සම්බන්ධ ප්‍රශ්නේ ඉවරයි. එතනින් එහාට වෙන ගැටලු තියෙනවා සාකච්ඡා කරන්න. හැබැයි මේ විදිහට හැසිරෙන්නේ ඒ සාකච්ඡා වැඩක් නැහැ. ඒ සාකච්ඡාව ජීවම් කරලා ලබා දෙන්නේ නැත. මේ වැඩ වර්ජනය අසාධාරණයි. අපි ඒක රජය හැටියට මොන දෙන සූදානම්. ඔබතුමා කිව්වා වගේ හරි. මේ පළමු පත්වීම ලබා දීමේදී රජය වරදක් සිදු කළ තිබෙනවා නම් හොඳ වැඩේ තමයි අධිකරණයට යන්නේ ඒක. වැඩ වර්ජනය කරන්නේ නැතුව. එතකොට අධිකරණය ගියාට පස්සේදී අධිකරණය දෙපැත්තට නඩුව අහලා අධිකරණ යෝගයක් ලබා දෙවි. මේක அப்ப அதை நான் இதுக்குள்ள குறிப்பிட்டு சொல்றேன். அவர்கள் அப்படித்தான் பிரச்சனையே தங்களுக்கு அநியாயம் இருக்கு நடக்குதுன்னு சொன்னா அவர்களை நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க. அநியாயமாக மக்களை பகலக்காயாக ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்றேன். ஏனென்றால் அவ்வாறு கேட்டுக்கொள்றது படுமோசமா இருக்க மட்டும் நான் எழுப்பி சொல்றேன். அப்பவும் அமைச்சர் சொல்றார், அர்ச்சுனா சொல்றது சரி, அரசாங்கம் உங்களுக்கு நீதி இழைச்சிருக்கன்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்கள் தாராளமாக நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்துக்கு போனால் ரெண்டு பக்கமுமே நியாயத்தை கேட்பார்கள், அதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே இப்படியான வேலைகளை செய்வது பிழை என்பதையும் அமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். ජනතාව ගොදුරු කරගන්න එපා. ඒක තමයි ඉල්ලා හිටින්නේ. ඔබ සෝති ප්‍රශ්න ඉදිරිපත් කරා. අමාත්‍යංශ නිවේදන